மறந்த மாதிரி ரொம்ப கெத்தா இவர்கள் தான் அப்படின்ற மாதிரி காட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் என்னதான் கெத்தா இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டாலுமே கூட நீங்கள் இல்லாத உணர்வுகள்லேருந்து இன்னுமே வெளியே வரலை, அதாவது உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் உங்களோட இருக்கக்கூடிய இந்த அதீத காதலை இவர்களுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரோ ஒருத்தங்க கிட்ட உங்களை பற்றின விஷயத்த ஷேர் பண்ணிக்கொள்கிறாங்க. இந்த நபர்களுடைய லைஃப்பில் இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது, இல்லை உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலுமே கூட இந்த நபர் வந்து இப்போ என் கூட இருக்கிற நபர்கள் மாதிரி கிடையாது. நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், உங்ககிட்ட என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்கள் நபர்கள் அந்த ஒரு நெருங்கிய நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது தூதுப்புறா வந்து ரொம்ப வேகமாக உங்களை வந்தடையும். அதாவது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஒருத்தருக்கு இங்கே. ஓகே, அவங்க கூடிய இருக்க நபர்கள்கிட்ட மனம் திறந்திருக்காங்க. இது வரைக்குமே இந்த நபர்கள் மனம் திறக்காமல் இருந்திருக்கலாம். நீங்களுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லை அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருந்தாலுமே ஒரு சரியான ஒரு பதில் கிடச்சிருக்காது. அதுக்கு காரணம் உங்களுடைய நபர்கள் வந்து ஓப்பன் அப் ஆகியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் இப்போது நேற்றிரவு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதீதமாக ரொம்ப ஆழமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கூட உங்கள் நபர்களை பற்றி நேற்று நைட் ரொம்ப அதிகமாக யோசிச்சு கொண்டிருந்த மாதிரி இருக்குது. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நேற்று நைட்டு ரொம்ப அதிகமாக ஒரு சில நபர்கள் நித்திர இல்லாமல் ரொம்ப என்னுடைய நபர்கள் என்னவாகிருக்கும், நடந்த பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு பயங்கரமாக யோசிச்சிருக்கீங்க. ஒரு சில நபர்கள் அழுதுருக்கவும் கூடும் அப்படின்றாங்க. ஓகே, இதெல்லாமே யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட எனர்ஜிஸ். ஸோ என்னுடைய ரீடிங்ஸ் எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் இருக்க போகுது. அதாவது நேற்று நியூவாக வந்தவங்களுடைய பேரை கூட நம்மளுடைய பிரபஞ்ச மொழியோட குடும்பத்தில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்போது ஒவ்வொரு எனர்ஜியுமே அப்படியே 100% உங்களுக்காகவே பிரபஞ்சம் வந்து தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட நேமையும் வந்து நான் சேமித்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அப்போ தியானம் பண்ணிவிட்டு எடுக்கிறது அப்படின்றதுனால நேரடியாக உங்களுக்கான தகவல்களை வந்து நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது கிடையாது. ஓகே, ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும்தான். ஓகேயா, ஸோ இதில் நீங்களுமே இணைஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுடைய நேமை வந்து நான் நோட் பண்ணி பிரபஞ்ச மொழியோட குடும்பத்தில் வந்து ஹெட் பண்ணிக்கொள்வேன். ஓகே, ஸோ நேற்றிரவு நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாக இருந்தாலும் சரி, பழைய நபர்களாக இருந்தாலும் சரி, பயங்கரமாக யோசிச்சிருக்கீங்க இல்லையா நேற்று? அப்படி பயங்கரமாக யோசிக்கிற சந்தர்ப்பத்தில் உங்கள் நபர்களுக்குமே என்ன தோணியிருக்கு அப்படின்னா, உங்களை பற்றி மனசுக்குள்ளே வச்சுட்டு நான் அவ்வளோ விஷயத்தையும் வெளியில் அந்த நபர்கள் அப்படியே கொட்டியிருக்காங்க. இது வரைக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க, இதுதான் பிரச்சனை, இந்த விஷயத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன், இடைக்கு இருக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயம்தான் அப்படின்றது எதுவுமே சொல்லாமல் ஒரு இருண்ட மௌனம் மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நபர்கள் இப்போது உங்களை பற்றின விஷயத்த வெளியில் விடுறாங்க. அதே மாதிரி மூத்த பெண்மணி. ஓகே, இந்த இடத்துல எனக்கு பெண் எனர்ஜி தான் காட்டுது. மூத்த பெண்மணி, அது அக்காவாக இருக்கலாம் அல்லது சகோதரியாக இருக்கலாம். அவங்க கூட உங்களுடைய காதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்திருக்கலாம். ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முழு விஷயம் அவங்களாவே இருந்திருக்கலாம். ஓகே, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அல்லது உங்களுடைய பார்ட்னருக்கு வேறு திசையை காட்டினதே அந்த நபர்களாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள் நபர்கள் நல்லாவே கற்றுக்கொண்டு அதை இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறாங்க. இந்த விஷயம் நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய கூட இருந்த என்னுடைய நபருக்கு நான் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன், இதுக்காக உங்களுடைய மனம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், இந்த இடத்துல நான் சாரி போய் கேட்டால் அவங்க அக்செப்ட் பண்ணி கொள்ளுவாங்களா, நான் அகெயின் இவர்களுடைய லைஃப்பில் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பிளானை வந்து நேற்று நைட் கண்டிப்பாக வகுத்திருப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கும் அவர்களுக்கும் தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தூதுப்புறா வந்து வெகு சீக்கிரமாக உங்கள்கிட்ட வந்து சேரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள மாதிரி கிடையாது, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல், நீங்கள் அவ்வளோ விஷயத்த அந்த நபர்களுக்காக இதில் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது பண உதவியாக இருக்கலாம், மன ரீதியான உதவியாக இருக்கலாம். இந்த நபர்கள் சேடாக இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு கை கொடுத்த நபர்களை தான் இந்த நபர்கள் துண்டு துண்டாக்கியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கெல்லாமே இந்த நபர்கள் மனம் வருந்துற மாதிரி இருக்குது. அதே சேம் டைம் இந்த நபர்கள் மனசுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு இருந்தால் அவ்வளோ புலம்பல்களையும் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் அப்படின்றது மட்டும் தெளிவாகுது. அப்போது அந்த நபர்கள் சைட்லேருந்து இந்த விஷயந்தான் அப்படின்ற ஒரு தெளிவை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில சோஷியல் மீடியாவில் உங்கள் நபர்கள் வந்து உங்களை இங்கே பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பயம் இருக்குது, நடந்த பிரச்சனையில் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் ஆகுமோ, திரும்பவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது. அந்த தயக்கத்தினால தான் இப்போ இந்த நபர்கள் இவர்களுடைய நண்பர்கள்ட்ட போய் ஷேர் பண்ணி கொள்கிறாங்கன்னா அந்த இடத்துல கதைக்காமல் இருக்கோ, கதைச்சா சரியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் யோசித்து ஒரு பெரிய ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சிருக்க நபர்கள் இந்த சுக்குநூறாக்கின விஷயம்லாம் உண்மைதான். ஆனால் இந்த நபர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்குமே
நடந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படின்னா கூட உங்கள் நபர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இடத்துல மன ரீதியாக ஒரு கவலையோ இல்லை பிரேக்கோ வந்ததுக்கு காரணம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் நபர்கள் அக்செப்ட் பண்ணி கொண்ட மாதிரி இருக்குது. இந்த நபர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு நபர்களை வச்சு பார்க்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அந்த இடத்துல தான் இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியும் மனப்போராட்டமும் ஆகியிருக்கு. என்ன தான் ட்ரை பண்ணி புஷ் பண்ணாலுமே கூட அந்த இடத்துக்கு உங்களை மாதிரி யாராலையுமே பொருந்த முடியலை அப்படின்னும் இந்த நபர்கள் நிற்கதியாக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியும் உணர்ந்து கொண்டிருக்காங்க. உங்ககிட்ட ஃபீல் ஆகுன இந்த அன்கண்டிஷனல் லவ் இருக்குல்ல, அது வேறு யார்ட்டையுமே கிடைக்கல. என்னதான் போயிட்டு இன்னொரு நபரை எடுத்து கொண்டாந்து வச்சாலும், ஓகே நான் அவங்களுக்காக மாறிக்கொள்கிறேன் அப்படின்னு எடுத்தாலும், உங்ககிட்ட கிடைச்ச அந்த பியூர் லவ், அன்கண்டிஷனல் லவ் கிடைக்கலாம் அப்படின்னு உடனே எனக்கு கிடைச்சது இந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்னு இந்த நிர்கதியாக நிற்கிறதுக்கான காரணம் இதுதான் உங்களுடைய நபர்கள். நேற்று நைட்டு சப்ஸ்கிரைப் பண்ண அவ்வளோ பேரும் நியூ பண்ணினவங்களும் சரி இருந்தவங்களும் சரி ஒவ்வொரு நேம்ஸுமே ஆட் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ அப்படி அந்த எனர்ஜியை எனர்ஜியெல்லாம் அப்படியே ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இந்த எனர்ஜியில் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நேற்று இரவு இல்லைண்டா அதுக்கு முன்னாடி இந்த நபர்கள் வந்து ஒரு ட்ரீம் பார்த்துருப்பாங்க. அந்த ட்ரீமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் இந்த இடத்துல அந்த ட்ரீமில் இந்த நபர்கள் வந்து கதறி அழுற மாதிரி இருக்குது, மனம் விட்டு கதறி அழுறன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்குமே அது ஃபீல் ஆகியிருக்கும் இந்த விஷயம். மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நபரை விட்டு மொத்தமாக பிரிஞ்சு போயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு அபசகுணம் நடக்கிற மாதிரியும் லவ் இருக்குது இந்த இடத்துல கனெக்டாக இல்லை தான், பட் உங்களுக்கு ஒரு அபசகுணம் நடக்கிற மாதிரி நீங்கள் அவங்கள விட்டு ஃபுல்லாகவே புரிஞ்சு போயிட்டீங்க. இப்படின்றதெல்லாம் இவங்க ட்ரீமில் வந்து வந்திருக்கு. என்னுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுடைய பார்ட்னரோட ட்ரீமில் வந்திருக்கு அப்படின்றதுனால இந்த நபர்களும் ஒரு உழுக்குலுக்கிருக்கு அப்படி சொல்லலாம், ஆடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதனால தான் இப்போது அந்த நபர்கள் பீஸாக செதறின மாதிரி இருக்குது. அதனால மேபி உங்களுடைய காதல் வந்து திரும்பவும் இந்த நபர்களுடைய மனதுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியும் ரீடிங்ஸ் பார்த்துருக்கோம், தடைகளும் முன்னேறி வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் கூட தடைகள் தான் இருந்தது. ஆனால் இந்த நபர்கள் இந்த தடைகளையே உடைக்க தயாராக இருக்காங்க. அதுக்கு காரணம் உங்களை அந்த நபர்கள் ட்ரீமில் கண்டு தான் இருக்கலாம். ஒரு சில நபர்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் நபர்களை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மனசு சொல்லும்ல, இப்போ என்னுடைய நபர் வரப்போகிறாரு அந்த மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய உங்கள் நபர்கள் சடனாக வந்து அகெயின் ரியூனியன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 99% அப்படியே இருக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துல இந்த நபர் என்ன சீட் பண்ணிட்டாரு, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் சந்தோஷமாலாம் கிடையாது, ஒரு ட்ராமா தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சுற்றி இருக்கவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றிட்டு தனக்கான ஒரு நியூ பிகினிங்கை ஏற்படுத்திட்டு வர முடியாது அப்படின்றது மட்டும் இந்த நபர்களுக்கு நல்லா தெரியுது. அப்படின்றதுனால சுற்றி இருக்கவங்களோட ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு பொய் இன்பத்தை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போதைக்கு வேறு வழியில் அந்த இடத்துல நான் மாட்டிக்கொண்டேன் அப்படின்றதுக்காக இந்த நபர்கள் இப்படி ஒரு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்களே தவிர்த்து அந்த இடத்துல இந்த நபர்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அவங்க என்ஜாய் எல்லாம் பண்ணவே கிடையாது. இந்த நபர்களுக்கு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படியே இருந்தாலுமே கூட இந்த நபர்கள் உங்களை தேடுறதுக்கு மிஸ் பண்ணலையாம். இந்த நபர்களுடைய எண்ணங்கள்லாம் உங்களை சுற்றியே கிடக்கு. அப்போ இங்கே அதிகப்படியாக பார்க்கும்போது உங்களுக்குமே என்ன தான் ஒர்க் பண்ணாலும் அங்கங்கே சுற்றி உங்கள் நபர்களுடைய எண்ணத்திலே வந்து நிற்பீங்க. வேறு ஏதாவது விஷயத்தை கதைக்கிறீங்க அப்படின்னாலுமே சப்ஸ்கிரைபரோட எனர்ஜி பார்க்க நேற்று உங்களுடைய வாழ்க்கையை புதுதாகி கொண்டு அங்கால போவோம் அப்படின்னு பார்த்தா கூட அங்கங்கால சுற்றி வந்து இங்கே தான் வந்து நிற்கிறீங்க. அப்படிங்கும் போது இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிவைன் கனெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் நபர்கள் உங்களை நினச்சி ஏங்கி கொண்டிருக்காங்க அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. ஆல்ரெடி இந்த நபர்களுக்கு திருமணமாகி இருக்கலாம் அல்லது தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ அந்த நபர்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு உங்களை விட ஒரு அங்கீகாரம் மேலே அப்படின்ற மாதிரி வித்தியாசம் இருக்குது. இப்போது தன்னை சுற்றி நிற்கக்கூடிய நபர்களால் தனக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் இப்போ ஸ்டெப் எடுத்து வச்சா அப்படின்றதுனால கூட இந்த நபர்கள் இருக்கலாம். ஆனால் இப்போது அவ்வளோ விஷயத்தையும் இந்த நபர்கள் மனம் திறந்து கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா இந்த செலிப்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் கூட ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு இந்த நபர்கள் வந்துட்டாங்க. இது வரைக்குமே இந்த நபர்கள் மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு இருந்த உங்களுடைய காதல்கள் தடைகளை தாண்டி உங்களுடைய கைகளில் வந்து வெகு சீக்கிரமாக கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இது இவ்வளோதான். இந்த கர்மா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடைப்பட்ட கர்மா வந்து அவ்வளவும் எண்டிங்க்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தி இருக்குது. எஸ், இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு, நான் ஃபீல் பண்ணுறேன். எங்களுக்குள்ள அதீத காதல் வந்து என்ன தான் ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட நின்று போகாது இப்படின்றலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பார்த்துட்டு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அகெயின் உங்களுடைய நேமும் உங்களுடைய பார்ட்னருடைய நேமும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணி ரியூனியன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இனிமேல் ப்ரேயர்ஸ்
வந்து வைப்போம். ஓகே, பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்காக ஃப்ரீயாகவே ப்ரேயர்ஸ் வந்து வச்சுக்கொள்ளுவோம். ஸோ அந்த ப்ரேயர்ஸ் வைக்கும்போது உங்களுடைய நேமை வந்து நான் ஆட் பண்ணி கொள்ளுவேன். ஓகே, தவறாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ரியூனியனுக்கான நேரம் வந்துட்டு இனியுமே நீங்கள் தள்ளி நிற்காதீங்க உங்கள் நபர்களை விட்டு. ஓகே, என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஆட்கள் மட்டும் உங்களுடைய நேமை பண்ணுங்க. ஓகே, ஏன்னா அவர்களுடைய நேமை மட்டும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக வந்து ப்ரேயர்ஸில் வந்து அவர்களுடைய நேமை வந்து ஆட் பண்ணி பண்ண போகிறேன். அப்படின்றதுனால வெகு சீக்கிரமாகவே பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து பிரபஞ்ச மொழி குடும்பத்தினர் சந்தோஷமாக உங்களுடைய பார்ட்னர் கூட இணைய போகிறீங்க அப்படின்றதுனால இதை நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. ஓகே, நீங்கள் இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுடைய பேரை வந்து ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போதைக்கு பார்க்குற எல்லாருமே உங்களுடைய பேரையும் உங்கள் நபர்களுடைய பேரையும் ஏஜ் சொன்னீங்கண்டா ஓகே, ஸோ அப்படி இல்லைண்டா கூட ஓகே. ஓகே, ஆனால் கமெண்ட்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. ஓகே, கமெண்ட்டில் தெரிவிங்க. வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமுக்கு போடாதீங்க. கமெண்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் என்னால் ஆட் பண்ணி கொள்ள முடியும். இந்த நபர்கள் மனம் திறந்திருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக இது ஒரு பெண்மணியாக தான் இருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சிஸ்டர் ஏஜ் வரக்கூடிய ஒரு நபர்கள்கிட்ட தான், பெண் நபர்கள்கிட்ட தான் உங்களுடைய நபர் வந்து மனம் திறந்திருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே காதலிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுடைய அம்மாவோட இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு முன்னுக்கே அந்த திருமண வாழ்க்கை அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து காதல் அப்படின்ற பேரில் எல்லைகள் தாண்டி நடந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அப்போ எல்லைகள் தாண்டி அப்படின்றது மன ரீதியாக மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு சடனாக விட்டுட்டு அங்கால போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே கடைசியில் நீங்கள் போய் கேட்கும்போது உங்கள் பேரை தான் தவறு அப்படின்ற மாதிரியும் இல்லை, உங்களுக்கான ஒரு நீதி கிடைக்காமலும் இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த நபர்கள் ரகசியமாக வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது இந்த நபர்கள் வந்து மனம் திறக்கிறார்கள். ஓகே, தன்னுடைய குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட. ஓகே, சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை தான், நான் வந்து ஒரு தவறான விஷயம் பண்ணிட்டேன், ஆனால் இப்போது என்னுடைய லைஃபுக்கு நீ வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர்களை சுற்றி இருக்க நபர்கள் கூட உங்களை பற்றின விஷயத்த ஷேர் பண்ணிக்கொள்கிறாங்க. அது அவர்களுடைய அக்கா, தோழி, அம்மா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களை பற்றின விஷயத்த சொல்லி அதுக்கான ஒரு தீர்வு என்னவா இருக்குது, இந்த நபர் கூட நான் வந்து டன் பண்ணிட்டேன், இருந்தாலுமே நான் தொடரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்களுடைய இச்சைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க கேட்குறதெல்லாம் என்ன அப்படின்னா திரும்பி வந்து ஒரு கமிட்மெண்ட்டை தான் கேட்க போகிறாங்க. இந்த நபர்கள் திருப்பி வர்றாங்க, கதைக்கிறாங்க, இல்லை வர்றதும் போகிறதுமா எதாலையாவது ஒரு சைகை காட்டுறாங்க அப்படின்னாலுமே இந்த நபர்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்றமுமே கிடையாது. இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறது இன்னொரு விஷயம். ஒரு திருட்டு வேலையை பார்த்து தான் வருவாங்க ஒரு சிலரோட நபர்கள். ஓகே, ஒரு 40% ஆட்களுடைய சப்ஸ்கிரைபரோட பார்ட்னர் எப்படின்னா ஒரு திருட்டு வேலையை பண்ணிட்டு தானே வருவாங்க. அதாவது இப்போ பார்ட்னரோ இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகியிருக்கோம் அப்படின்னாலுமே கூட அவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா பயம், எங்கே இது வழிகாட்டிட்டா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிரும்ன்ற பயம் அப்படின்றதுனாலேயே ரகசியமாக வருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரியாது. ஆல்ரெடி கோபத்தில் இருக்கீங்க. ஏன்னா கடைசியாக உங்களுக்கும் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை போயிருக்கும் போது கூட ஒரு சண்டையில் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக கத்திருப்பீங்க, கண்டிப்பாக கோபத்தை தெரிவிச்சிருப்பீங்க. அப்படின்னும் போது இல்லை ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகி அப்படியே அமைதியாக சடனாக போயிருக்கு. ரியூனியன் ஆக போனது, பட் பிரச்சனையில் போய்ட்டு முடிஞ்சிருக்கும். இங்கால நீங்கள் இருந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க அவங்கள ஃபோட்டோஸ் பார்க்குறது அப்படி. அங்கால அந்த நபர்களும் இந்த ஃபீலிங்க்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி உங்கள் ஃபீலிங் சப்ஸ்கிரைபரோட ஃபீலிங்க்கு வந்து வந்துட்டாங்க. என்ன உண்டு, இந்த நபர்கள் ஒரு சிலருடைய நபர்கள் வந்து கொஞ்சம் மறைமுகமாக ஓப்பனாக வராமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒளிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஆட்கள் என்ன அறிவுரை கொடுத்துருக்காங்க நேற்று நைட் அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய எனர்ஜிஸ் பார்க்கும்போது என்ன அறிவுரை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஓகே, இது வரைக்குமே நீ தப்பு பண்ணிட்ட, இது வரைக்குமே நீ ரொம்ப ஸ்டெக் ஆகி இல்லை ஒரே இடத்துல நின்று பெரிய ஒரு தவறுதலை பண்ணிட்டேன், உன் நபர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அப்படின்னா அகெயின் உனக்கான ஒரு குடும்பம் உருவாகும், உனக்கான ஒரு வாழ்க்கை உருவாகும், நீ ஸ்டெக்காகி நின்ன வரைக்கும் போதும், முன்னோக்கி போ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த நபர்கள் வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களோட சைட் தான் ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஓகே, ஸோ அறிவுரை அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் தவறாக கைட் பண்ணாமல் பாசிட்டிவாக கைட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே உங்கள் நபர்கள் பாசிட்டிவாக அவங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னா, தடைகளை தாண்டி உடைச்சு கொண்டு உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னா
ப்ரேயர்ஸில் வந்து கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்களை வந்து நான் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஸோ இதில் இந்த மாதிரி ப்ரேயர்ஸில் நீங்களுமே ஆட் ஆகி கொள்ளணும் அப்படின்னா இது வரைக்குமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் என்னுடைய இந்த ரீடிங்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங்ஸ் பொருந்திருந்தது அப்படின்னா கூட உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த நாள் ரீடிங் எடுக்கும்போது தியானம் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கான பதில் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்த ரீடிங்கில். ஓகே, ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பிரபஞ்ச மொழியோடு இணைஞ்சிருங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.